பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் நிமித்தம் இருதயம் ரொம்ப பாரத்தோடு இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் இன்னைக்கு அநேக நாட்கள் நிம்மதியே இல்லாதது போல் நீங்கள் காணப்படுறீங்க. அநேக பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க. இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 55வது அதிகாரம் 22வது வசனம். Psalm chapter 55 verse 22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். Cast your burden on the Lord and he will sustain you. ஹல்லேலூயா. ஒரு சின்ன குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது பேக் ஃபுல்லாக புக்ஸ்லாம் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ தோளில் சுமந்து போய் கொண்டிருக்கும் போது ரொம்ப சுமையாக இருக்கும். அப்போ அந்த குழந்தை அதை சுமக்க முடியாதபடி அது என்ன செய்யும் அப்படின்னா, கொஞ்சம் அதை இறக்கி கீழே வைக்கும். கீழே வைக்கும் போது தான் அது சொல்லும், எப்பாடி இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, என்னால் இவ்வளோ வெயிட்டை தூக்க முடியல, இப்போ நான் நல்லா ஃப்ரீயாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லும். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையிலையும் அநேக பிரச்சனைகளை நீங்கள் சுமந்து கொண்டே போய்கிட்டு இருக்கிறீங்க. அநேக பிரச்சனை, அநேக கவலைகள், வாழ்க்கையில் ஏற்பட்ட வேதனைகள், வாழ்க்கையில் நடந்த சில காரியங்கள், இழப்புகள், நிறைய அவமானங்கள், இது எல்லாத்தையும் யோசித்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நினைத்து அந்த சுமைகளை நீங்கள் சுமந்து கொண்டே போகிறதுனால தான் உங்களுக்குள்ள சந்தோஷம் இல்லை, சமாதானமே இல்லை. இன்றைக்கு வேதவசனம் சொல்கிறது, கர்த்தரிடத்துல போய் உன்னுடைய பாரத்தை நீ இறக்கி வை, உன்னுடைய சுமையை நீ இறக்கி வச்சுட்டு நீ அதுக்கப்புறம் ஃப்ரீயாக ஜாலியாக நிம்மதியாக உன்னுடைய வாழ்க்கையை வாழு, இயேசு உனக்கு உதவி செய்வார் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்போ கர்த்தரிடத்துல போய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் இறக்கி வச்சுட்டு, எல்லா சுமைகள், எல்லா பாரத்தையும் நீங்கள் இறக்கி வச்சுட்டு நீங்கள் அவர் கொடுக்குற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கையை வாழ முடியும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தரிடத்துல போய் எல்லாத்தையும் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் அந்த சுமையை மறுபடியும் நீங்கள் தூக்கிட்டே போனீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு சுமையாக தான் இருக்கும். நீங்கள் என்ன செய்யணும், கர்த்தரிடத்துல சொல்லிட்டோம், கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி அவரிடத்துல அதை விட்டுட்டு நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் எந்த சுமையும் தூக்காமல் நீங்கள் போங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எல்லா பிரச்சனைகளையும் அவரே தீர்த்து அவரே நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லா பிரச்சனைகளையும் அவரே எல்லாவற்றையும் சால்வ் பண்ணி அவரே உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு தேவனாக உங்களோட கூட இருக்கிறார். அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். அதனால் எதை குறித்து கவலைப்படாமல், ஐயோ என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கே, இவ்வளோ பெரிய கவலை இருக்குதேன்னு நினச்சி நீங்கள் அதையே யோசித்து சோர்ந்து போகாமல் கர்த்தரிடத்துல போய் சொல்லுங்கள். உங்களுடைய சுமையை இறக்கி வைங்க. உங்களுடைய பாரத்தை எல்லாத்தையும் கர்த்தரிடத்துல சொல்லி அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கர்த்தர் கொடுக்குற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் அடுத்தடுத்து செய்யுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவரே உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனை கொடுப்பார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தாவே, பிள்ளைங்க இந்த நாளில் உங்களிடத்துல வந்து தகப்பனே சப்பா தங்களுடைய கவலைகள், வேதனைகள், நிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே சப்பா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவரே, நீங்கள் தகப்பனே சப்பா பிள்ளைங்களை ஆண்டவரே சப்பா ஆசீர்வதிங்க. சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நீங்கள் பிள்ளைங்களை நிரப்புங்கப்பா. எல்லா கவலைகள் நீங்கட்டும். இயேசுவை நீங்கள் பிள்ளைங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய சுமையாக இருந்தாலும் கர்த்தரிடத்துல நீங்கள் இறக்கி வச்சுட்டு கர்த்தரை நம்புங்க, விசுவாசிங்க. எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றி தருவார். ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்வார். God bless you. Have a joyful day.